சாப்பிட்லாமா? கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சாம்பார் விடுங்க. போகிறோம். ஆஹா, சூப்பராக இருக்குது சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு மசியல் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்பளம்மா ஓகே. அடுத்து ரசம் இருக்கா? ரசம் கொஞ்சமாக இல்லை சாதம் போகிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். போதும், சூப்பர். துளியோண்டு போடுங்க சாதம், கொஞ்சமாக போடும். போகிறோம். இன்னும் கொஞ்சமாக போடுங்க. போகிறோம். தயிர் இன்னும் கொஞ்சம் தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தயிர் கொஞ்சம் நிறைய விட்டு சாப்பிட்டா தான் முடியும். இன்னும் கொஞ்சம் போல் போடுங்க, கொஞ்சம். போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். துளியோண்டு வைங்க, லைட்டாக உப்பு துளியோண்டு, இன்னும் கொஞ்சம் துளியோண்டு ரவோண்டு வைங்க. கொஞ்சமோண்டு வைங்க. அதுக்கு இத்தனூடாடா, என்ன கொஞ்சம் வைங்களேன். போகிறோம். காயா? சாம்பார் காய் தானே கேட்குறீங்க? சரி, காரக்குழம்பு காயுமா? காரக்குழம்புமா? கொஞ்சமாடு போகும். போகிறோம். துளியோண்டு என்னதான் இருந்தாலும் நார்த்தங்காய் ஊறுக்காய் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் ஊறுக்காய் இருந்தால் துளியோண்டு. போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்கு நம்ம வத்தல் தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வத்தலோ இல்லை ஊறுக்காய் மிளகாயோ ரொம்ப நல்லாயிருக்கு. பேஷ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள்.